ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிசம்பர் வந்தாச்சு, வின்டர் வந்தாச்சு, வழக்கம் போல கோல்டும் வந்தாச்சு. சரி, அதை விடுங்க. கிறிஸ்மஸ்க்கு நான் எல்லாம் வாங்கினேன் அப்படிங்கறத உங்களுக்கு நான் காட்டுறேன். சோ நான் ட்ரீயும் ஸ்டாரும் வாங்குறதுக்காக தாங்க போயிருந்தேன். பட் நம்ம கண்ணு தான் அலப்பாயுமே. சோ ஃபர்ஸ்ட் நான் போனது இந்த டால்ஸ் பக்கம் தாங்க. பாருங்களேன் எவ்வளவு கியூட்டா இருக்கு அப்படின்ட்டு. ஆசை தீர எல்லாத்தையும் எடுத்து பாத்துட்டேங்க. ஆனா நமக்கு தான் எதுவும் வாங்கி தர மாட்டாங்களே. சரின்ட்டு வந்த வழிய பாக்கலான்னு ஸ்டாரும் ஒரு ட்ரீயும் வாங்கிட்டேங்க. அதுவும் இல்லாம சில பொருட்களும் நான் வாங்கியிருந்தேன். அது என்னன்றத உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த ரைட்டிங் போர்டுங்க. நம்ம தலைவர் அயன்மேன் தான். இந்த போர்டு பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சோ இத நான் வாங்கிட்டேன். அப்புறம் நான் வாங்கினது போட்டோட இந்த சவுண்ட் பார். ரொம்ப நாளா இதை நான் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சோ இனி மஜா தான். அப்புறம் ஹெட்செட் எல்லாம் வைக்கிறதுக்கு கியூட்டா இந்த பவுச் வாங்கியிருந்தேன். சோ இதுல எழுதியிருக்க மாதிரி எப்பயும் எல்லாரும் ஹாப்பியாவே இருப்பாங்க. அப்புறம் இந்த குட்டியா இருக்க இந்த நோட்டுமே நான் வாங்கியிருந்தேங்க. அந்த லபுபு பொம்மையோட ஃபேஸ் போட்டு. அப்புறம் ரொம்ப பிடிச்ச போக்கிமான்ல வர இந்த பீக்கச்சு கியூட்டா இருக்குல்ல. அப்புறம் நான் வாங்கினது கொஞ்சம் பெருசா இருக்கிற இந்த நோட்டுங்க. அப்புறம் இது நான் எப்பயுமே வாங்கணும்னு நினைப்பேன். ரொம்ப சின்ன பொள்ளத்தனமா இருக்குமோன்ட்டு விட்டுட்டு வந்துருவேன். பட் இந்த டைம் வாங்கியே ஆகணும் அப்படின்ட்டு இந்த ஸ்கிராட்ச் ஒட்ட நான் வாங்கிட்டேங்க. நிஜமாலே இதுல எழுதுறதுக்கு அவ்வளவு சாட்டிஸ்பாக்சனா இருக்கு. அப்புறம் யூடியூப்ல எல்லாரும் இந்த கிளே வச்சு பொம்மை செஞ்சு போடுறாங்க. சோ இதை நாமளும் பண்ணி ஆகணும்ட்டு இந்த கிளேவை நான் வாங்கிட்டேன். இதுல பொம்மை செஞ்சு அப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் எனக்கு புக்ஸ்னா ரொம்ப பிடிக்குங்க. அதுலயும் குறிப்பா கிரைம் ஸ்டோரிஸ், ஹாரர் ஸ்டோரிஸ் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் இல்லாம நான் ராஜேஷ்குமார் சாரோட பெரிய ஃபேனு. அவரோட எல்லா புக்குமே இந்த மாதிரி குட்டி குட்டியா வாங்கி வச்சு நான் படிச்சிருவேன். சோ இந்த தாட்டியும் ஒண்ணு வாங்கியிருந்தேன். இதை படிச்சுட்டு அப்புறமா உங்களுக்கு அந்த கதை சொல்றேன். அப்புறம் கிறிஸ்மஸோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னு சொல்லணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. எனக்கு இது இப்பதான் தெரியும். சோ அதை நான் உங்ககிட்ட சொல்றேன். சாண்டா கிளாஸோட கலர் ரெட் இல்லையாங்க. செயின்ட் நிக்கோலஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவர் பிஷப்போட ரெட் ட்ரெஸ் போட்டுட்டு தான் குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுப்பாராம். இத பார்த்த தாமஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்டிஸ்ட் அவரை இன்ஸ்பயர் பண்ணி தான் சாண்டா கிளாஸையே உருவாக்கியிருக்காரு. ஆக்சுவலா சாண்டா கிளாஸோட ட்ரெஸ்ஸுக்கு இந்த கலர் தான் அப்படிங்கறதே இல்லங்க. எல்லா கலருமே யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனா இந்த கொக்கோ கோலா பையன் தான் இதுக்கு காரணம். அவங்க தான் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல சாண்டா கிளாஸ்க்கு ரெட் கலர் ட்ரெஸ் கொடுத்திருக்காங்க. அதை பார்த்த மக்கள் அதுதான் சாண்டா கிளாஸோட ட்ரெஸ்ஸனே நினைச்சிருக்காங்க. வியர்ட் இல்ல? ஆக்சுவலா நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு டவுட், ஏன் சாண்டா கிளாஸ் எப்பயுமே ஒரு மென்னா இருக்காரு, ஒரு விமனா இல்ல அப்படின்ட்டு. அப்பதாங்க என் அறிவுக்கு ஒண்ணு எட்டுச்சு. ஏன்னா நாங்க தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்ட ட்ரெஸ்ஸ அடுத்த ஃபங்க்ஷனுக்கு போட மாட்டோமே. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஓகே கைஸ், எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ். அடுத்த வீடியோல பார்க்கலாம். லவ் யூ கைஸ்.